ஊரில் எங்கள் வீட்டு முன்னாடி தான் கோவில் இருக்குது. பூசை தொடங்குறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கோவிலுக்கு போனால் போதும். இங்கே ஈஸ்டர் பூசைக்கு 6:30க்கு உள்ள பூசைக்கு 5:30க்கே கோவிலுக்கு வந்தாச்சுது. இடம் பிடிக்கணுன்ட்டு உள்ள வெளியே மேலே கீழே தாராளமாக நிறைய இடம் இருந்துச்சுது. எதில் போய் இருக்கணும்னு குழப்பம். கடைசியாக ஃப்ரீயாக சொகுசாக ஒரு இடத்துல வந்து உட்காந்தாச்சுது. கொஞ்ச நேரம் போக போக ஆட்கள் வர வர தள்ளி உட்காந்து கடைசியில் எனக்கு இடம் இல்லாமல் போச்சுது. நம்ம ஒன்று நினைப்போம், கடவுள் ஒன்று நினைப்பாரு அப்படின்னு தோணுச்சுது. சிக்கி முக்கி கல்லை வச்சு புதுசாக நெருப்பு வர வைக்கிறத சின்ன வயசில் முன்னாடி போய் நின்று ஆசையாட்டு பார்க்குறது. இப்புள்ள பிள்ளைங்க இதை ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டு போயிடுறாங்க. புதுசாக வந்த நெருப்பு புது ஒளி அப்படின்ட்டு மெழுகுதிரியில் அதை எடுத்துட்டு கோவிலுக்குள்ளாடி எல்லாரும் ஆசையாட்டு வருவோம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸு பெட்ரினா, இனிதா, சோபா, லக்ஸி, ஜெனிட்டா எல்லாரும் அந்த மெழுகுதிரியை வச்சு விளையாடவும் செய்வோம். இப்புள்ள பிள்ளைங்க பேட்ரியில் உள்ள கேண்டில் கையில் வச்சுருக்காங்க. அது ஒரு காலம். விளையாட்டு, பக்தி, அந்த பாரம்பரியம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ரசித்து நாங்கள் அனுபவித்த காலம். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அந்த மெழுகுதிரியில் அப்பப்போ ஒரு சொட்டு கையில் விழும், உஸ்ஸுன்னு வைப்போம். ஆனால் ஒரு புன்னகை முகத்தில் எல்லார் முகத்துலேயும் இருக்கும். புதுசாக போட்டுட்டு போயிருக்க ட்ரெஸ்ஸில் அப்பப்போ ஒரு சொட்டு விழும். எப்போவாவது ஈஸ்டருக்கு போட்ட ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு மனசில் தோணும். இந்த மாதிரி ஐடியா அப்போ தெரியாமல் போச்சுது. இல்லைனா வகை வகையாட்டு இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் டிசைன்லாம் போட்டுட்டு கேண்டிலில் இந்த மாதிரி கோவிலுக்கு கொண்டு போயிருந்துருக்கலாம். புதுசாக வந்த நெருப்பு புது ஒளி அப்படின்ட்டு மெழுகுதிரியில் அந்த ஒளியை எடுத்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு கொண்டு போவோம். புது ஒளி அப்படின்ட்டு அது வெளியே போகும்போது அணையக்கூடாதுன்ட்டு பத்திரமாட்டு 2 கையை வச்சு அப்படி பாதுகாப்பாட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். அந்த ஒளி வீடு வரையும் வந்துட்டுனா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை ஃபுல்லாக எரிய விடுவோம். கடவுளே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு, பிரகாசமாக இருக்கும் நம்ம வீடு அப்படின்ட்டு மனசில் தோணும். அந்த தீர்த்த தண்ணியை எங்கள் அம்மா வீடு ஃபுல்லாக தெளிப்பாங்க. கொஞ்சத்தை ஒரு பாட்டிலில் வச்சுருப்பாங்க. அடுத்த ஈஸ்டர் வரை அது நம்ம வீட்டில் தான் இருக்கும். நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கொஞ்சமாட்டு குடிக்க தருவாங்க. அப்பப்போ நமக்கு மேலே தெளித்து விடுவாங்க. அதெல்லாம் ஒரு காலம்னு தோணுது.